அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை வஞ்சம் இல்லா நெஞ்சமே வாழ சிறந்தது. அதாவது கோவம் நம் சிலர்கிட்ட கோவப்பட முடியாது. அந்த டைம்ல நாம என்ன பண்ணுவோம், அந்த கோவத்தை நம் மனதிற்குள்ளாகவே வைத்துக்கொள்வோம். அது நாள்பட வஞ்சமாக மாறிவிடும். எனவே அந்த வஞ்சம் இல்லா நெஞ்சமே வாழ சிறந்ததுன்னு சொல்றாங்க. நாம் அனைவரின் வாழ்வில் போட்டியுடன் பொறாமையும் சேர்ந்தே வளர்கிறதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டாலும், அதுல போட்டி ஒண்ணு இருக்கும். மற்றொன்று பொறாமை ஒண்ணு இருக்கும். அதாவது படிக்கிற விஷயத்துலயும் சரி, நாம போட்டி போடுவோம் மற்றவங்க கூட. இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பொறாமைப்படுவோம். "இவன் மட்டும் எப்படி நல்லா படிக்க முடியுது? இவன் மட்டும் நல்ல மார்க் வாங்கிடுறானே!" அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையும் நம் கூட சேர்ந்தே வந்துருது. படிப்புல மட்டும் இல்ல, விளையாட்டுல, வேலை செய்யும் இடத்தில், ஏன் வாழும் இடத்தில் கூட பகையாளிகளுடன் மட்டுமல்ல, பங்காளிகள், உடன் பிறந்தவர்கள் அனைவருடனும் பிறர் வெற்றி பெறுவதை விட தோல்வி அடைவதைத்தான் நாம மகிழ்றோம். வெளிப்புற வாழ்த்து கூறினாலும் உள்ளூர வெறுப்பையே நம்ம விதைக்கிறோம்னு சொல்றாங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம படிப்புல தான் போட்டி இருக்கு, பொறாமை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டிலயும் அவன் ஜெயிச்சுட்டானே! நம்மளால ஜெயிக்க முடியலையே! வேலை செய்ற இடத்துல ஏன் வாழும் இடத்துல கூட எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய பகையாளிகள், பங்காளிகள், கூட பிறந்தவங்க கூட வாழ்க்கையில வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, வெளியே வந்து வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிட்டு இருந்தாலும், உள்ளுக்குள்ள வந்து அந்த போட்டியும், பொறாமையும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா, நாம பழக்கப்பதிவிலிருந்து வந்திருக்கோம். விளக்கம் கிடைச்சாலும், இன்னும் முழுமையாக விளக்கம் நாம விளக்கத்துக்கு வரல. அப்போ நமக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி பொறாமை இருக்கிறதுனால, அவங்க மேல ஒரு கோவம் வருது. அந்த கோவம் நாள்பட நாள்பட நமக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா, அது வஞ்சமா மாறுது. இந்த வாழ்க்கை என்ற வழி பயணத்தில் கூட யாரும் நம்மை முந்திவிடக் கூடாது. முன்பின் அறியாதவர் அவர் போக்கில் அவர் போய்க் கொண்டிருந்தாலும் கூட, அவரை முந்துவதில் ஒரு ஆனந்தம். அவருக்கு நாம் அவருடன் போட்டி போட்டதே தெரியாது. கண்டிப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு யாராச்சும் வந்து ஒரு முன்னுக்கு வந்துட்டு, ஒரு நல்ல வீடு கட்டிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம பேசவே இல்லனாலும், அவங்களோட நம்ம முன்னாடி வரணும். அவங்கள விட நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டியில, ஒரு பொறாமையில நாம அவங்களுக்கே தெரியாம கூட நாம அந்த விஷயத்த செஞ்சுட்டே தான் இருப்போம். அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல நாம் போக வேண்டிய இலக்கை மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம். கண்டிப்பா. இப்போ அவங்க கிட்ட பணம் இருக்கு. அவங்க ஒரு கார் வாங்கிட்டாங்க. அவங்க பெரிய பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம என்ன பண்றோம், அவர்கிட்ட போட்டி போட்டு அவர தோற்கடிச்சே ஆவணும்னு சொல்லிட்டு, நாமளும் போயிட்டு பணமே இல்லாம ஒரு கார் வாங்குனா என்ன நிலைமை? அதுக்கு டியூ கட்ட முடியாம நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஆனா அது தெரியாமலே நாம என்ன பண்றோம், அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரே நோக்கத்தோட நாம என்ன பண்றோம், அதை நோக்கி ஓடுறதுனால, நமக்கான மகிழ்ச்சிய நாம தொலைச்சிடுறோம்னு தான் சொல்றாங்க. நம் வாழ்வில் நம்முடன் வேலை செய்பவர்களுடன், அண்ட அயலில் இருப்பவர்களுடன், நண்பர்களுடனும், குடும்பத்தாருடன் போட்டி போட்டு அவர்களை மிஞ்ச வேண்டும் என்றோ, அல்லது அவர்களை விட நாம் பெரியவர்கள் என்றோ நிரூபிப்பதிலேயோ வாழ்க்கையை நடத்துகிறோம். கண்டிப்பா. இப்போ அக்கா, தங்கச்சியா இருந்தாலும் சரி, குடும்பத்துல ஒரு பங்காளி யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நாம நல்லா வாழ்ந்து காட்டணும்ப்பா. அதுக்காக நம்ம கடன் வாங்கியாச்சும் நம்ம ஒரு வீடு கட்டணும். இல்ல நமக்கு நம்ம கைய மீறி போய் என்ன ஆனாலும் பரவால்ல. நம்ம அத செய்து காட்டணும். அப்படி நம்ம நெனச்சு ஓடி ஓடியே நமக்கான வாழ்க்கைய நாம இழந்து தான் இருக்கிறோம்னு சொல்றாங்க. நம்முடைய நேரத்தையும், சக்தியையும் மற்றவர்களை விட வெற்றிகரமானவர்கள், முக்கியமானவர்கள் என்று நிரூபிப்பதிலேயே செலவிடுகிறோம். நம்மளுடைய நேரம், சக்தி இது எல்லாமே மத்தவங்க கிட்ட நம்ம நிரூபிக்கணும் அப்படின்றதுல நாம செலவு செய்றோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க. நம்மளுடைய பொறுப்புகளையும் நாம மறக்கிறோம். இதனால நாம் பயணம் செய்ய வேண்டிய பாதைகளை மறக்கிறோம். கண்டிப்பா. நமக்கான பொறுப்பு என்ன? நாம் குழந்தைகளை பேணி பாதுகாக்க வேண்டும். சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம். நாம் பயணம் எதை நோக்கி இருக்கிறது? இறைவனை நோக்கி இருக்கிறது பயணம். அதை மறந்து அடுத்தவர்கள் பின்னாடியே ஓடி, 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 ஓடி நம்மளுடைய வாழ்க்கையை எதற்காக நாம் இந்த பூமியில் பிறந்தோம்? தன்னிலை விளக்கம் பெற்று இறைநிலை அடையவே நாம் இந்த பூலோகத்தில் வந்து பிறந்திருக்கின்றோம்.
அப்போ நம்ம வாழ்க்கைக்கான பயணத்தை மறந்து, அடுத்தவங்களை விட நான் வாழணும், பெஸ்ட்டா வாழணும்னு சொல்லி, சொல்லி நாம கடன் பட்டு, அதை கடனை அடைக்கிறதுக்காக நாம ஓடிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். நமக்கென்று கடவுள் கொடுத்திருக்கும் வேலைகளை நாம் செய்ய தவறுகிறோம். கண்டிப்பா. நமக்கு என்ன கடவுள் என்னென்ன வேலைகள் குடுத்திருக்காரு? "நீ இந்த பூமிக்கு வந்தியா? எத்தனை பிறவிகள் எடுத்தோ தெரியாது. இப்போது மனித பிறவியா வந்திருக்க. இப்போ உனக்கு என்ன கடமை?" இறைவன் கிட்ட இருந்து நாம எல்லாமே இலவசமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் செலுத்தக்கூடிய கடன் டியூ என்ன? அப்படின்றத நாம சிந்திக்க தவறி விடுகிறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஆரோக்கியமில்லாத, போட்டி முடிவில்லாத ஒரு சூழல். இந்த சூழலில் மாட்டிக்கொண்டு விட்டால் வெளியே வரவே முடியாது. வெளியே வருவது மிக, மிக கடினம்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது ஒரு ஆரோக்கியமான சூழலா? நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அடுத்தவங்க கூட நாம போட்டி போட்டு வாழறது இது முடிவே இல்ல. அவங்க பார்த்தீங்கன்னா, பணம் இன்னும் அதிகமா வந்துட்டே இருக்கும். அவங்க இன்னும் 10 வீடு கூட கட்டலாம். 10 கார் கூட வாங்கி விடலாம். ஏகப்பட்ட நகைகளை வாங்கலாம். ஆனா, நமக்கு இல்லாத அந்த சூழல் நம்மகிட்ட இல்ல. இறைவன் நம்மளுக்கு என்ன குடுத்திருக்காரோ, அத வைத்து நாம எப்படி நம்மவும் வாழ்ந்து, இந்த சமுதாயத்தையும் இப்படி வாழ வைக்க முடியுன்றத மட்டும் தான் நாம சிந்திக்கணுமே தவிர, அவர்களுக்கு கூட நாம போட்டி என்பது இருக்கவே கூடாது. அப்படின்னு சொல்றாங்க. எப்போதுமே நம்மை விடவே சிலர் முன்னால் இருப்பார்கள். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவு நல்லவர்களாக இருக்க நம்மால் இருக்க முடியும். யாரிடனும் போட்டி போடாமலேயே அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. அவங்க கிட்ட அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்களோ, வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அவங்க என்ன பலன் வாங்கி வந்திருக்காங்க, அதற்கான பலன அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்காரோ, அதுல நாம சந்தோஷமா வாழ பழகிக்கணும். மத்தவங்க கிட்ட போட்டி போடாமலேயே நாம சந்தோஷமா வாழ பழகிக்கணும்னு சொல்றாங்க. வாழ்க்கையில் பிறருடன் அனாவசிய போட்டியை தவிர்த்து நம் வாழ்க்கை ஓட்ட பந்தயத்தில் கவனம் செலுத்துவோம். நாமும் நன்றாக வாழ்ந்து பிறரையும் நன்றாக வாழ விடுவோம். எல்லாரையுமே துரத்துவதே வாழ்க்கை என்று நினைத்து நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் தொலைக்காமல் இருப்போம்னு சொல்றாங்க. கண்டிப்பாங்க. வாழ்க்கையில் போட்டியை தவிர்த்து பொறாமையை ஒழித்து நன்றாக வாழ்ந்து பிறரையும் வாழ விடுவோம். எல்லாரையுமே துரத்துவதே வாழ்க்கை என்று நினைத்து நம்முடைய சொந்த வாழ்க்கையை தொலைக்காமல் இருப்போம். இதை ஒவ்வொரு மனிதரும் சிந்தனை செய்தல் வேண்டும். வாழ்க வளமுடன்.